ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படி. பன்னீரை சின்னமாக கட் பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது பன்னீர் உடையாமல் இருக்கும். அடுத்து நம்ம பாத்திரத்தில் பட்டர் போட்டு கறி மசாலா, பட்டை, இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டுருங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு, உடச்ச பருப்பு அதில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் இதில் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நல்லா போட்டு வதக்கிடுங்க. இது 3 நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் எடுத்து வச்சு இதை அரைச்சிருங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் அரைச்சி தனியாக வச்சுருங்க. பன்னீர் கொதிச்சதுக்கப்புறம் பன்னீரை தனியாக எடுத்து தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுருங்க. திருப்பி அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடானதுக்கப்புறம் பட்டர், அதில் சீரகம், சோம்பு, கறி மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகா, நல்லா காரமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகா, அது மேலே காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா போட்டுங்க. அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் திருப்பி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, ரொம்ப அதிகமாக போட்டுறாமல் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப போடாதீங்க, ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போட்டு தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்து லேசாக கிண்டி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா கொதிச்ச உடனே பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க.